கோபுரத்தை காமிச்சு ஏன் வந்து இந்த முத்துமாரி தான் வந்து பிடிக்கிற வாய்ப்பு ஏன் வந்து இந்த காரைக்குடி வாழை எடுத்துக்கடா. இதுதான் சின்னமுத்து மாரியம்மன் கோவில். காரைக்குடியே வாழ வைக்கிற தெய்வம். இப்போ தான் திருவிழா முடிஞ்சிச்சு, கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இருக்குதா? போங்க நான் போய் அப்படியே காமிச்சு மாலை வேலை எடுக்கணுமா? அப்படியே எடுத்துவா. இது பழைய பில்டிங்கானே? எல்லாமே பழசுதான், பெயிண்டிங் பண்ணியிருக்கா. கையில் கொடுத்து விட்றேன். இதே அளவு இதோட கொஞ்சம் பெருசாக கொடுத்தாரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டு ஓட்டங்கள். அந்த பந்து எடுத்துருங்க. அடுத்த பந்து அப்படியே பின்னாடி திருப்பி. சரிதா? அதுதானே போய்க்கிருக்காங்க. சரி, ஒன்றும் ஆகாது. அடுத்த மறுபடியும் இப்போ வர முடியாதுனால எடுங்க. சொல்லிட்டேன் ஆமா. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி பிரதர்ஸ் அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இவங்களால தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ மேட்ச்சு 2 நாள் மேட்ச்சு நம்ம லாஸ்ட்டில் தான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறோம். ஸோ அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். ஸோ அப்படியே நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் நேம்லேருந்து சொல்லிடுங்க. ஸோ இவங்களாம் தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு கமிட்டி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நம்ம டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே எல்லாமே சொல்லிடுங்க. 20,000 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு, 15,000 வந்து செகண்ட் ப்ரைஸு, 12,000 தேர்ட் ப்ரைஸு, 10,000 ஃபோர்த் ப்ரைஸு. ஃபோர்த் ப்ரைஸ் மொத்தம் 4 ப்ரைஸு. ஸோ 4 ப்ரைஸுக்குமே ட்ராஃபி உண்டு. கண்டிப்பாக. மொத்தம் எத்தனை நாள் மேட்ச்சு, மொத்தம் எத்தனை டீமு, ஸோ என்ன பாலில் நடக்க போகுது அதையும் சொல்லிடுங்க. 2 நாள் மேட்ச்சு.
வெயிட் டென்னிஸ் நடக்குது மேட்ச். பதிவு செய்யப்பட்ட 24 அணிகள் மட்டும். மொத்தம் 24 டீம். ஆமாம். ஓகே ஓகேண்ணா. ஒரு போல் மட்டும் ஒரு மற்ற 2 போல் வந்து செட்டிங். ஓ 8 டீம் மட்டும் ஒரு போல் வச்சுருக்கீங்க. 16 டீம் செட்டிங். 2 நாள் சனி ஞாயிறு. ஆமாம் 2 நாள். ஸோ கிரவுண்டு எங்கேண்ணா? என்ஜிஓ காலனி, NGGO அப்படின்னு சொல்லுவாங்க. இது VO காலனி அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் எல்லாருக்கும். அங்கே தான் கிரவுண்டு. காரைக்குடியில் நடக்குது. ஓகே. முதலாம் ஆண்டு மேட்ச் தான் இது. ஸோ முதலாம் ஆண்டு மேட்ச். ஸோ ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நம்மளும் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம எடுக்கிறது, ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்குது. தோத்துட்டு வெளியில் போகிற டீமுக்கும் அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்குறோம். சிறந்த முட்டை வீச்சாளர் பரிசு, சிறந்த பந்து வீச்சாளர் பரிசு, எப்படி சொல்கிறது, ஆல்ரவுண்டர் ப்ரைஸு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வச்சுருக்கீங்க. ஆமாம் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஒவ்வொரு மேட்ச் முடியலையும் நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு மேட்ச் முடியலையும் அடுத்தடுத்து இப்போ ஃபைனல் முடியலையும் எல்லாருக்கும் எல்லா ப்ரைஸும் கொடுத்துருவோம். ஓகே சூப்பர்ண்ணா. சூப்பர். ஓகேண்ணா. நம்ம டீம் நேம் சொல்லிடுங்கண்ணா அப்படியே. நம்ம டீம் நேம் MSD Brothers. MSD Brothers தான். சூப்பர்ண்ணா. ஸோ MSD Brothers அப்படின்னு வைக்கிற அந்த டீம் நேம் எப்படி வச்சிங்க? டோனி பிரதர்ஸ். MSD Brothers. மகேந்திர சிங் டோனி அப்படின்ற டோனி நேமில் நம்ம டீமை வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. அப்போ டோனி எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேண்ணா. ஸோ நம்ம டீமோட சிறப்பு சொல்லிடுங்கண்ணா. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதே எங்கள் டீமோட சிறப்பு. வேறு என்ன சிறப்பு? நாங்கள் தான் சிறப்பு, வேறு ஒரு சிறப்புலாம் இல்லை. நாங்கள் தான் ஒரு 15 பேர் தான் சிறப்பு. ஓகே. இந்த ஒற்றுமைகள் தான் எங்களுக்குள்ள ஒரு சிறப்புன்னு நினைக்கிறேன். பால சேர்ந்த கூட்டம். அதே மாதிரி எல்லாருமே சீனியர் பிளேயர் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே சீனியர் பிளேயர். எல்லாருமே இருக்காங்க. 40 பேர் இருக்கிறவங்க ஜூனியர் பிளேயர். ஆனால் இப்போ விளையாடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறதுனா சொல்லலாண்ணா. இப்போ நீங்கள் கிரிக்கெட்டாக மதிக்கணும். இங்கே நடக்கிற சின்ன சண்டைகளை வந்து கிரவுண்டில் விட்டுட்டு போயிடணும். வெளியில் அதை ஒரு தகுதியாக மாற்றிக்கக்கூடாது. ஓகே. ஒரு சில தவறுகள் நடக்கலாம். பிளேயர் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலாம். அது இந்த கிரிக்கெட்டுங்கிற கிரவுண்டோட விட்டுரும். வெளியில் போதில் நம்ம அன்பா எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஒரு உறவாக நீடிக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வேறு எதுவும் சொல்லணும்னாலும் சொல்லலாம்ண்ணா. ஒன்றும் உள்ளே வந்து விளையாடணும், வெளியே வந்து உருவாடணும். அதே நம்மளோட நம்ம டீம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஒற்றுமை வந்து யாருமே பிரிக்க முடியாது, பிரிக்கவும் நினைக்க முடியாது யாருமே. நம்ம டீம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும். அந்த டீம் எங்கேயுமே வந்து பேசுவோம் அந்த டீம். ஓகே எடுத்துகிட்டு போய் மேட்ச். ஆமாம். சூப்பர்ண்ணா. ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிங்கண்ணா. நம்ம டீம் எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு? 2.5 வருஷம் இருக்கும். 2.5 வருஷம் இருக்கும் நம்ம டீம். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ 2022 இருக்குமாண்ணா? கிரிக்கெட் எல்லாரும் அதிகப்படியான ரசிகர்கள் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சது 2 டீம் 3 டீம் இருக்கும். டீம் 10-15 பேர் இருக்கும். அதனால் எல்லோரும் பார்க்குறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தம்பி இவ்வளோ வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அதனால் எல்லோரும் பார்க்குறவங்க வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூண்ணா. இப்போ வெளியூர்லேருந்து சில பேர் இப்போ விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நானே இங்கே இருக்கேன், ஃபாரின் போயிடுவேன். இங்கே நடக்கிற மேட்சை பார்க்க முடியாது. ஆமாம். யூடியூப் சேனல் இருக்கனால அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம். இருந்தாலும் இப்படி விளாட்றாங்க, புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கேன், இவன் நல்லா விளாட்றேன், இவன் இப்படி விளாட்றேன் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்க தகவல் போட்டு உங்களை TN63 மேலும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் விளையாடக்கூடிய எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். கண்டிப்பாக மறுபடியும் மேன்மேலும் நீங்களும் வளருங்க, நாங்களும் வளர்றோம், வாழ்த்துறோம். ஓகேண்ணே. நன்றிண்ணா. இதோட வீடியோ முடிச்சுக்கோம். ஸோ நிறைய மேட்ச் நல்ல மேட்சுமே இருக்குது. நன்றி. வென்றுள்ளனர் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது பரிசளிப்பு விழா நடைபெற இருப்பதால் வருகிற கமிட்டிக்கு வரவேற்கிறோம். இங்க பாருங்க, பிரைஸ் வாங்கிட்டு எம் சரண்யா சத்தியநாதன் அவர்களுக்கு, முன்னாள் சாக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு அண்ணன் ஏ கார்த்தியம் அவர்களுக்கு தற்போது பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு 3வது பரிசு அன்பளிப்பு தந்த செல்வா பேட்டரி உரிமையாளர் காரைக்குடி அவர்களுக்கு தற்போது பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்க டீம் ஓபனர் அவரு.
ஸோ எல்லா மேட்சுமே அண்ணன் தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாரு மகேஷ் அண்ணன். அன்பு தம்பி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சதுக்கு தம்பி ஒரு முக்கிய காரணம். அவர்களுக்கு தற்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி. கைதட்டுங்க எல்லாரும். மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாங்க 2 நாட்களா. நன்றி நன்றி அன்பு தம்பி. நன்றி. ஓகேண்ணே.